எதுவும் விசேஷம் இருக்கா? செவிலியர்கள் அதை தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள் போராட்டம். அதாவது தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு நாங்கள் அந்த உத்தரவாதம் கொடுத்திருந்தாங்க. அந்த உத்தரவாதத்தை இன்னைக்கு 5 வருடம் அவங்களுடைய ஆட்சி முடிகின்ற தருவாயில் கூட அதை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை. அதனால் தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஜாக்டோ ஜியோ அவங்களும் ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து போராட்டம் நடத்தப் போவதாக அவங்களுடைய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து 6ஆம் தேதி தொடர்ந்து மறுபடியும் வேலைநிறுத்தம் செய்வதற்காக இருக்கிறார்கள். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்களும் அந்த ஒரு அங்கமாக ஜாக்டோ ஜியோவில் வருகிறார்கள். அவர்களும் போராட்டம் நடத்துவது தயாராக இருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதை கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. அங்கே இதெல்லாம் கொண்டு வருவோம், அவர்களுக்கு உதவி செய்வோம், இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம், செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம், நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதான் எந்த வாக்குறுதி அவர்கள் இதுவரையிலும் செய்ததாக இல்லை. அதனால் மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். போராட வேண்டிய அரசாக இருக்கிறது. இதற்கெல்லாம் முடிவு காலம் வருகிற ஏப்ரல் மாதம் நடைபெறுகிற தேர்தலில் தான் முடிவாக வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்போ தேர்தல் கூட்டணி எப்படி இருக்கு? 2026 நீங்கள் பாஜகவும் அதிமுக கூட்டணியில் இருக்கீங்க, பல கட்சிகள் வரும், ஆனால் எந்தவித எதுவுமே அறிவிப்பு வரல வைக்கல. ஆமாம், நிச்சயமா பொங்கல் முடிந்த பிறகு கூட்டி யார் யாரெல்லாம் வருகிறார்கள் என்பது அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி இருந்தாலே நாங்கள் வெற்றி பெறுவோம். இருந்தும் பல கட்சிகள் வந்தால் இன்னும் பலமான கூட்டணியாக அது அமையும். அந்த பயணம் முடிகிறப்ப இந்த காசி தமிழ் சங்கத்தில் பிரதமர் மோடி கலந்துக்கிற மாதிரி, அதாவது காசி தமிழ் சங்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் தமிழ் சங்கம் நடத்தினார். இப்போது தொடர்ந்து காசி தமிழ் சங்கத்தை நடத்துகிறார். காசி தமிழ் சங்கத்திற்கு கன்னியாகுமரியிலிருந்து ஸ்பெஷல் ட்ரெயின் இங்கிருந்து காஷ்மீர் போயிருக்கிறது. தென்காசியிலிருந்து 20 பேருந்துகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. நானே போய் அதை வழி அனுப்பிச்சு வச்சேன். ஆக காசி தமிழ் சங்கம் என்பது வெறும் மாநாடு மட்டுமல்ல. அவர்கள் இங்கே தென்காசியிலிருந்து புறப்பட்டு நேரே தஞ்சாவூர், அப்புறம் பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் ஹைதராபாத், எங்கெல்லாம் தமிழர்கள், தமிழ் நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் பார்த்துவிட்டு இறுதியாக காசியில் அந்த தமிழ்ச்சங்கம் முடித்துவிட்டு இப்பொழுது ராமேஸ்வரத்தில் 30ஆம் தேதி வருகிற 30ஆம் தேதி நம்ம இந்திய குடியரசு துணைத் தலைவர் கலந்து கொள்வதாக இருக்கிறது. மத்திய உயர்கல்வித்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் கூட அதில் கலந்து கொள்கிறார்கள். நானும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன். ஆக தமிழுக்கு இவ்வளவு அருமையும் பெருமையும் செய்து கொண்டிருக்கின்ற பாரத பிரதமரை தமிழக முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதும் விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார். தமிழை பற்றி மோடி அவர்கள் ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, தொடர்ந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற பாடலை அவர் சொல்லி வருகிறார். தமிழ் மிகப்பெரிய பழமையான மொழி. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர் பண்பாடு, தமிழ் நாகரிகத்தை பற்றி பிரதமர் எல்லா இடங்களிலும் சொல்லி வருகிறார். அதனுடைய நிறைவு நிகழ்ச்சியாக 30ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் நடைபெற இருக்கிறார். சமீப காலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கடி பெறுது, பணி முடிவடையவே இல்லை. தேர்தலுக்காண்டி பாஜக இந்த மாதிரி இது பண்றாங்க. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் அது முடிவடையும். அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக தமிழகம் தலைநிமிர தமிழரின் பயணம் என்ற தலைப்பில் நான் எல்லா மாவட்டங்களுக்கும் காலையில் கிராமத்தில் ஒரு கிராம சபை கூட்டம், மாலையில் ஒரு பொதுக்கூட்டம், அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு கூட ஒட்டன் சத்திரத்தில் நடைபெறுகிற கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள இருக்கிறேன். நாளை காலை மதிப்புக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு நாள் அந்த குரு பூஜையிலும் நாளை காலையில் கலந்து கொள்கிறேன். நாளை மதியம் ஊட்டியில் நடைபெறுகின்ற பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன். ஆக நிச்சயமாக நிறைவு விழா வரும்போது அதில் பாரத பிரதமரோ அல்லது மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ நிச்சயமாக அதில் கலந்து கொள்வார். அது அவங்களுடைய சொன்ன கருத்து நல்ல கருத்து. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்ன கருத்து என்பது
பாதுகாப்புன்னு என்ன சொன்னியாச்சுன்னா, ஒருவேளை அல்லது நாளைக்கு வேற மாதிரி சூழ்நிலை வந்தால் விஜய்க்கு எந்த விதமான பாதுகாப்பு இருக்காது, கரூர்லேயே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படலை அப்படிங்கறத அவங்களுடைய கருத்தா சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. பொங்கல் முடிஞ்சோன்னு உங்களுக்கு சொல்றேன். ஆமா, திருப்பரங்குன்ற வாரத்தில் உள்ளூர்ல இருக்க பெண்கள் தொடர்ந்து ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுவது, கொடியேற்றுவது, நேற்று பொங்கல் வச்சு அவங்க மேல தீபம் ஏற்றணும் சொல்லி அவங்க போராடாங்க. நேற்று பொங்கல் வச்சாங்க. அதாவது இது முதலமைச்சர் செய்த மிகப்பெரிய தவறு. நீதிமன்றத்தை மதிக்காமல், நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் நீதிபதிகள் மீதே இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வருவது இது மிகப்பெரிய ஒரு மோசமான முன்னுதாரணமான செயல். இது ஒவ்வொரு மக்கள் மனதிலும் இன்றைக்கு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்திருக்கிறது. ஏற்கனவே பூரணச்சந்திரன் அவரே தன்னை எரித்துக் கொண்டார். அதிலும் திருப்பரங்குன்றத்தில் அந்த புனித இடம் புனிதம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்த பெரியார் சிலை முன்னாலேயே அவர் தீ வைத்து தன்னை கொளுத்தினார். அது ஒரு நல்ல முன்னுதாரணம் இல்லை. இளைஞர்கள் அந்த மாதிரி காரியங்களை யாரும் செய்யக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு ஒவ்வொருவருடைய மனதிலும் பெண்கள் மட்டுமல்ல, எல்லோரும், தமிழகம் மட்டுமல்ல, உலகெங்கும் வாழும் தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொருடைய மனதிலே தீபம் ஏற்ற வேண்டும் உணர்வு வந்திருக்கு. அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு அங்குள்ள பெண்கள், நீங்கள் சொல்லிதான் எனக்கு தெரியும், அங்குள்ள பெண்கள் தீபமேத்தில் மும்முரமாக இருக்கிறார்கள். உண்மையிலேயே அது பக்தியின் ஒரு அம்சமாக வரவேற்கப்படக்கூடிய ஒரு அம்சம். அது திமுகவினால் பரப்பிவிடப்பட்ட செயல். இது தேவையில்லாத ஒரு வாக்கு வங்கிக்காக முதலமைச்சர் அவ்வாறெல்லாம் சொல்லிக்கொண்டு இது முதலமைச்சருடைய பின்னணியிலே நடைபெறுகிறது.